நான் மிக காய்ச்சலாக இருக்கிறேன். மூணாவது பங்கேற்பாளர் எங்கே? ஹாய், நான் ரோபோட். நல்லா சமையலுக்கு தொடங்குவோம். வாவ், ரோபோட் எனக்காக இன்னும் சமைக்கவில்லை. சுவாரஸ்யமாக உள்ளது. நான் ஒரு பூனை வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கேக் தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்ப்போம், இது சரியாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேக் ஸ்டாண்ட் இதை எடுத்துக்கொள்கிறோம். நேர்மையானது. இப்போது சில சூக்கோலை பிஸ்கட்டுகள். அதை வைத்து விடு. உள்ளேயே இரு. நேர்மையாக இரு. நிறைய இருக்கு. நிறைய அடுக்குகள். கொஞ்சம் போடுங்க. அதற்கு உண்மையில்லை. மீண்டும் தொடர்கிறோம். எனக்கு வெள்ளை சாக்லேட் சிரப் தேவை. கண்டதற்கு நன்றி. அற்புதமாக இருக்கிறது. மீண்டும் தொடர். make an endearing new interior surge in the race. அப்போ அன்று கண்ணுகளை பாருங்கள். அவங்க மிகவும் அழகாக உள்ளனர். அதை கேக்கில் இணைக்கிறது. பிற விவரங்களுடன் சேர்த்து மேலும் ஒரு மகிழ்வான சிரிப்பு. சரி, நீங்கள் எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. அது தவிர நான் கேக் பாப்ஸ்களை தயாரித்திருக்கிறேன். அவற்றை மின்சாரம் மூலம் பூசுவோம். இப்போது அதை கேக்கில் போடுகிறேன். இந்த ரோபோ சிக்னல்ஸ் பிடிக்கும். சரி சரி சரி, முடிஞ்சது. அடுத்த 9 லண்டன். உங்களை பற்றி தெரியுமா? கியூட் ரோபோ. ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன். பீட்டர் மற்றும் துரதிருஷ்டவசமாக ரோபோக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாம் தேவையான கிட்டில்ஸ்கி இங்கு செல். அதை இணைக்கிறேன். படுகையாய் இது நிறமாக கேக் செய்கிறோம். இப்போது கண் இமை. நூடல்லா இத தெர ரோபோ இப்போது எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நேரம் கொடு. நான் மூடியை அகற்றி விடுகிறேன். இது என்னுடைய லேசர் பார்வை. இது எதையும் செய்யும். சரி, நன்றி ட்ரூ. என்ன? நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். சரி, நியூட்ரெல்லாவை கேக்கின் மீது ஊற்றி விடுங்கள். நமக்கு மேலும் நியூட்ரெல்லா தேவை. எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம். லேபிள்ஸ் மேல் பகுதியில் வச்சுடுங்க. நீங்கள் என்னை பற்றி ஹலோ பீம் உரிதல். ஆம், சமையல்காரர். இது என் புரட்சியாக உள்ளது. என் பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் நீல கிரீமை பயன்படுத்துகிறேன். இது ஒரு மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக இருக்கும். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்திருக்கவும். கண்ணுகளை ஒட்டி விடுவோம். சரியானது. நிச்சயமாக நமக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் தேவை. எல்லாமே வேலை செய்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். குக்கீஸை கொண்டிருக்கிறார்கள். இது குப்பை, அழுக்கு. நாம் அவற்றை அவசரமாக அகற்ற வேண்டும். எனது சூப்பர் பவர் பயன்படுத்துகிறேன். மேசையில் உள்ள துணிப்படியை அகற்றிக் கொள்ளலாம். அது என்ன அலங்காரம்! சரி, நாம் தயாராக இருக்கிறோம். உங்கள் கேக்குகள் அருமையாக இருக்கின்றன. எனக்கு பிடிச்ச திறமைகள் அவை அனைத்தும் அருமை. அம்மா அம்மா, அந்த கேக்கை கேள். இந்த ஒன்றை முயற்சிப்போம். இதன் உள்தண்டு வண்ணமயமானது, ருசியானது. எனக்கு இது பிடித்துள்ளது. என்னுடைய பிடித்த குக்கீகள். கேக், இதையே முயற்சிப்போம். செய்தி என்ன? ஓ, ஒரு ரோபோட். நான் மின்சாரம் கசிந்தது போல உணர்கிறேன். அதுதான் வெற்றியாளர். உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
நீ வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். கோழி, எனக்கு மிகுதி பசிக்கிறது. முழுவதையும் சாப்பிடுவேன். அர்க்கணமே, இது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கோழி தேவை. அதன் பின் சுவையான சாஸ் விரித்து போடுங்கள் மற்றும் அதை தடவுங்கள். அற்புதம். சிக்கனை உலைக்குள் வைக்கிறது. ஆமா, எனில் முடிஞ்சதா? ஆமா. கோழி சரியாக சமைக்கப்பட்டுள்ளது. நான் கற்பித்ததை விட நல்லதாக வந்துவிட்டது. இப்போது எனக்கு காய்கறிகள் தேவை. செஃப், சிறிது தொலைவில் போங்கள். சிறந்தது. எனக்கு இந்த சேரி தக்காளிகள் வேண்டும். மஞ்சள் நிறத்தை முதலில் வைத்து நைஸ். இப்போது எனக்கு ஒரு பலகை தேவை. கொஞ்சம் மஸ்டார்ட் மற்றும் கேச்சப்பை அதில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது செர்ரி தக்காளி. இந்த கோழி ரோபோட். நீ கோழியை சமைக்கிறியா? எனக்கு கோழி என்ன? கண்டிப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்காது. அதை பொரிப்போம். தயார். இது நல்லதல்ல. இந்த கோழியை பாருங்கள். எவ்வளவு மோசம் இருக்கே. இது முடியாது. நான் இந்த கோழியை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள். அது என்ன? உதவுங்கள். அப்படியா இருக்கிறது? இருக்கு. எப்படி? கோழி எங்கே? முடிஞ்சதா? என்ன? இன்னும் இல்ல. எனக்கு இன்னொரு கோழி உள்ளது. இது மிகவும் நறுமணமாக இருக்கிறது. இதை முயற்சி செய்யலாம். அது போதும். இல்லை, இல்லை. நாங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்கிறோம். யூஹூ, ஹூரே. வெற்றியானது. நன்றி பார்த்ததற்கு. இல்லை, நான் நகர்ச்சி பானம் சாப்பிட விரும்புகிறேன். அது இயலும். பாருங்கள், இங்கே சில மந்திர செம்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் உள்ளே சுவையான ஜூஸ் இருக்கிறது. சிறப்பு. இப்போது எனது ரகசிய பொருளை ஊற்று. ஏன் மீதம் இருக்கிறது என்று பாருங்கள். அனைத்தையும் ஒரு ஷேக்கரில் கலந்து விடுங்கள். அதிர்த்து உலக்குங்கள். உங்களுக்கு தலை சுழல்டுகிறதா? அருமை. அதுக்கு அர்த்தம் நாம இதை திறக்கலாம். Ouder the Telcom tray or orange sugar a. எனக்கிட்டவும் அருமையான யோசனை இருக்கிறது. பலவிதமான சோடாக்களை உபயோகிக்கிறேன். ஆரம்பமாக நாம் எல்லா எலுமிச்சை பானங்களையும் சேர்க்கிறோம். நிச்சயம். இப்பொழுது நான் மாலியின் பிடித்த மிட்டாய்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவள் இதை போலவே விரும்புவாள். சற்றே புளிப்பு, மேலும் மெண்டோஸ். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அருமை. ஒரு ஆற்றுதல் உள்ளது. இதை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அழிப்பு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. நன்றி ராபின், நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க. ஆனால் மாலிக்கு என்ன கொடுப்பது? அவள் பொதுவான கோக் குடிப்பாள். நன்றாக இருக்கிறது. நான் பால் குளிர்பானம் செய்துள்ளேன். அதை உள்ள ஊற்ற. இதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. நாம் முடித்து விட்டோம். பல்வேறு வகையான காக்டெயில்கள். கூகுள் என்ன? வெறும் கோக்? உண்மையிலா? சரி, அத முயற்சிப்போம். பான் எப்போதும் நல்லதே. புது இந்த நெருங்கிய காக்டெயில் சுவாரஸ்யம். அதன் சுவை விசித்திரமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை.
சரி, இன்னும் சில காக்டெயில்களுக்கு இடம் உள்ளது. மிகவும் பலவித சுவைகள். 2. என்ன மயிறு? வணக்கம். ஆவ். பாடு. பிரச்சனையில் இருக்கிறாய். வெற்றியாளர். ஆமாம், வெற்றி என்னுடையது. ரோபோட்டுகள் Cute emojiகள். நான் டக்கீஸ் பெற்றேன். என்ன ஒரு அதிர்ஷ்ட காமெடி. நான் என்னை முளைத்திருக்கிறேன். இதை ஆரம்பிக்கலாமா? வையி. அந்த பந்துகளை பப்படமாக்க விரும்புகிறேன். அப்பா, இது பாவாடையாக இல்லையே. அருமை. அதாவது போங்க, வெளியே போ. அவ பைத்தியமாகிவிட்டாள். இது ரொம்ப சுவையா இருக்கு. என் கடவுளே. ஹே, பிரிட்னி, என்ன? நான் அடுத்து வர முடியுமா? அற்புதம். நான் உனக்கு அழகான ஒன்றை காட்டப் போகிறேன். ஓ, உன்னை முத்தமிடட்டுமா? என் செல்லமே, மன்னிக்கவும் செல்லங்களே, நான் உங்களை சாப்பிடவிருக்கிறேன். நீங்கள் எப்படி அழகாக இருந்தீர்களோ அதுபோல எளிமையாகவும் இருக்கிறீர்கள். நீங்க சாஸ் தான் இல்லை, இது பெரும் இனிது. சரி, இதை புறவாய்ப்போம். நானும் முயற்சி செய்யலாமா? சரி, எனது சிறுதானியங்களுக்கான நேரம். வாவ்! எனக்கு நீல உணவுகள் பிடிக்கும். ஆனால் நான் இதற்கு முன்பு நீல சிப்ஸ் சாப்பிடவில்லை. அவை அருமையாக இருக்கின்றன. மிகவும் பிரகாசமான சுவை. ஓ, எந்த மாதிரியான காரமாக இருக்கிறது. ஓ, அது மிகவும் சூடாக இருக்கிறது. ஓ, அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ, இதை நான் படிக்கவில்லை. ஓ, நான் கீழே விழுந்து விட்டேன். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். பிரிட்டனி, போகலாம். ஓ, நான் இன்னொரு சிப்ப குடிக்கல. நான் இதுவரை இதை சாப்பிடல. எனக்கு தோன்றுகிறது இது தொடங்குகிறது. காரம் என் பவுண்டுக்கு வரும். இது நிச்சயமாக தொடங்குகிறது. பெண்களே, உதவுங்கள். வாங்கோ, பிரிட்னி. அவ்வளவு நிம்மதி. நன்றி. உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய முகங்கள் என்ன ஆனது? எனக்கு மெழுகுதந்து பஞ்சும் கூகிகளும் கிடைத்தது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மேலும் எனக்கு சிறிய கேக் பொரியுடன் உள்ளது. எலுமிச்சம். நான் அவற்றை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, ஏழை தன்னிலை. நான் தொடங்கினால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டா? வா, போகலாம். அந்த கேக்கை பாருங்க. நான் அதை முயற்சிக்க காத்திருக்க மாட்டேன். என்னை படத்தில் இதை விரும்பவில்லை. இது எனது குளிர்கால vlog. ஓய், அந்த தவளை பாரு. இன்னும் அதிகமாக அதை உங்கள் பல்புலில் வைக்க வேண்டும். நன்றி. உன் முறை. நிக்கோல், நீ என்ன சொன்னால் அலட்டப்படுவதில்லை. அதை முயற்சிக்க காத்திருக்கிறேன். அவை மிகவும் மென்மை மற்றும் இனிமை. என்ன நடந்தது? என்ன ஆகிறது? அவள் உன் வாயில வாசிக்கிறாள். நல்லது. இன்னும் 2 மக்காச்சோளம் உள்ளது. எனக்கு விருப்பம். வாங்க, வியாபாரம் செய்யலாம். அது என்ன? அருகட்சியாக இருக்கிறது. உங்கள் எலுமிச்சை நேரம். அதை நான் செய்ய விரும்பவில்லை. நிறுத்து. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. வெளி உலகத்தை நான் காண்கிறேன். ஓ, அது ஒரு கோபுரம். ஓ, மெய் அருளா. நீங்க சாக முடியாது. சரி, இதை செய்யலாம். நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? சண்டையிடு. நான் முழுவதையும் சாப்பிடவா? மேலும் விளக்கவில்லை. இதை காண முடியாது. ஒரு வினாடி. ஓ, நல்ல வேலை. நன்றி பெண்களே. ஓ, நம்முடைய உதடுகள் நிறம் மாறிவிட்டது. ஓ மை காஷ், நாம் இனிப்பு சாப்பிடலாமே. வா, எனக்கு நீல டோனட் கிடைச்சது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
குளிர்ச்சியானது. மேலும் நான் மஞ்சள் வாழைப்பழ மாம்பழத்தை வாங்குவேன். குளிர்ச்சியானது. புதிய கப் கேக். ஹூரே! வாருங்கள் பெண்களே, நான் தொடங்குகிறேன். வாவ், முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்யவில்லை. மற்றொரு விஷயம். வாழைப்பழம். ஏய், பிரிட்னி, நான் விட்டுவிட மாட்டேன். ஓ, அது பறந்து போய் சென்றது. நான் உனக்கு உதவுகிறேன். உன் வாயை திற. ஓ, நான் செய்ய முடியாது. சரி, நாம் அதை செய்து முடிப்போம். ஓ, நான் செய்து விட்டேன். இறுதியாக இது ருசிகரமாக இருக்கிறது. என் டோனட் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இரமில்லை. என்னால் அனைத்தையும் என் வாய்க்குள் வைக்க முடியும் என பெருமையாக சொல்கிறேன். அபாரம்! இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, என் திருப்பு எனக்கு அற்புதமான கப் கேக்ஸ். ஆனால் மிகவும் கிரீம் இருக்கிறது. எனக்கு பிரகாசமான யோசனை வந்து விட்டது. நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அருமையாக இல்லைமா? நாமும் இதை உடனே செய்யணும். சைட்களில் கூடுதலான கிரீமை துடைத்து விடு. அப்பா, இது என்னை பிரமிக்க செய்கிறது. ஆமாம், அப்போஸ். ஆமாம், எனக்கு தோன்றாதுங்கிறது திரினுக்கு கொழுக்கியது. பாணி, அவளது காதுகளை காட்டு. முடிவதற்கு வாருங்கள். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் உள்ளன. உனக்கு என்ன இருக்கிறது? ஹாரிபோ மாமர்லேடு. நான் முகர்ந்து சுகமடைகின்றேன். வாவ், எனக்கு ஃபாண்டா கிடைச்சது. சரி, யார் ஆரம்பிக்கிறார்கள் பார்ப்போம். நான் ஈர்க்கப்படுகிறேன். எனக்கு பெரிய பை நிறைய மார்ஷ்மெல்லோஸ் கிடைச்சது. நான் அவற்றை நீண்ட நாளாக சாப்பிடல. அதன் சுவையை ஏற்கனவே மிஸ் செய்கிறேன். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ்க்கு தீர்வு இருக்கிறது. அதனால நாங்கள் அவற்றை வாட்டலாம். இதுல சேர்க்கலாம் என்று நினைத்தால் நீங்க பிரகாசமா இருக்கீங்க. வாவ், அந்த நெருப்பு பாருங்கள். பேய், இப்போது சில பொன்னிற சர்க்கரை நிறை சர்ப்பணம் செய்வது. ருசியானது. நான் இப்போ போகலாமா? வாரே நிக்கோல். ரெய்னி மாலோவுகளை ரொம்ப சுவையாக சாப்பிட்டாள். நானும் சாப்பிடணும். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்லதே. பாரு, அவை மிகவும் அழகானவை. நான் அவங்கள எவ்வளவு இருக்கின்ற. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது போன்றதே இருக்கு. அது என்னுடைய ஃபேண்டா. நான் மீ காத்திருந்தேன். என்ன பிரச்சனை? ஐயோ, டஸ்டி அதை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். தாமதம். இந்த முழு பாட்டிலும் MMMMLEEAD இல்லை. ஓ, இல்ல. ஓ, அவன் அதை உடைத்து விட்டான். குறைந்தபட்சத்தில் இன்னும் ஒரு துண்டு உள்ளது. ஓ, என் கைகளை நிறம் மாறிவிட்டது. அதை பாருங்கள். சரி சரி. இந்த முறை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பிங்க் ஸ்ட்ராபெரி கேக் அடி கிடைச்சிட்டது. வாங்க வாவ், எனக்கு கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது. முட்டைதானா? அது விந்தை. யாராவது மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டார்கள். நீ கோழியாக மாறுவாய். இந்த நிர்மலங்கள் மிகவும் அழகானவை. மேலும் இவை இனிக்கும். மொறு. நான் எப்போதும் இவற்றை சுவைக்க கனவு கண்டேன். இது ஒரு இன்ப அதிர்ச்சி. முட்டை பற்றி என்ன? நான் தவிர்க்கிறேன். நீ இதை செய்யலாம். சரி, இது என்ன விஷயம்? எனக்கு இது பிடிக்காது. ஏற்று. இல்ல இத தொடாத. அது எனது. எனக்கு என் கிட் கட்ட சுவைக்க முடியாதிருக்கும். நீ அவற்றை உடைக்க வேண்டும். சரி, நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள்.
மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, நாங்களும் இதை பெற விரும்புகிறோம். எனக்கு இளஞ்சிவப்பு நிற உணவுகள் மிகவும் தோன்றுகிறீர்கள். என்ன வந்தாய்? இந்த திரைப்படத்துக்கு நான் பெருமூச்சிடுகிறேன். என் பொம்மை வீட்டை ஒரு சரியான இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றுவோம். அதை இளஞ்சிவப்பாக பூசுவோம். அது ஒரு அருமையான நிறம். எனக்கு பிடித்திருக்கிறது. பக்க சுவர்களில் தொடங்குவோம், பிறகு கூரை, அப்படியே. ஓ, இப்போது முன்புறம். நான் முடித்து விட்டேன். ஓ, அந்த வாசனை என்ன? வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? நான் நினைவிட்ட ஊதா நிறத்தில் ஸ்ப்ரே கேன் கொண்டு வண்ணம் பூசுகிறேன். நீண்ட நாட்களாக ஒரு கருப்பு ஊதா நிற வீடு வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இந்த நிறம் என் மனநிலைக்கு சரியாக பொருந்துகிறது. சில விவரங்களை சேர்ப்போம், நிச்சயமாக, ஏனெனில் இங்கே ஒரு பால்கனி தேவைப்படும். விஷயம் யோசனைகளில் எனக்கு உதவுங்கள். ஓ, எனக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீர்கள். சரியான பால்கனியை உருவாக்குவோம். கார்ட்போர்டு துண்டை வெட்டுங்கள். இப்போது சில பல்குச்சிகளை செருகி நமக்கு ஒரு பால்கனி உள்ளது. அனைத்து விவரங்களையும் சேர்த்து பால்கனியை கருப்பாக வண்ணம் பூசுங்கள். சரியானது. சில அழகான விவரங்களை சேர்ப்போம். இப்போது அதை பொம்மை வீட்டிற்கு இணைக்கவும். ஓ, விஷயம், நீ அங்கே என்ன செய்கிறாய்? நீ ஒரு குடையுடன் விளையாடுகிறாயா? அதை எனக்கு கொடு. எனக்கு அது ஜன்னல்களுக்கு தேவை. ஜன்னல்களுக்கு அழகான கூரைகள் செய்யுங்கள் மற்றும் சட்டங்களை சேர்க்கவும். அதற்காக குடையை வெட்ட வேண்டும். அதை பற்றி என்ன சொல்ற பார்பி? என் வீட்டிற்கு ஒரு பால்கனியுடன் அழகான ஃப்ரேம்களும் இருக்கின்றன. அவற்றை இணைப்போம். அருமை. அடுத்தது என்ன? ஆஹா, அதுதான். கோட்டைகளில் இருப்பது போல ஒரு அழகான கோபுரம் வேண்டும். ஒரு கழிப்பறை காகித குழாயை எடுத்துக்கொள்வோம். ஒரு துண்டை வெட்டுங்கள். இப்போது அதை இளஞ்சிவப்பாக வண்ணம் தீட்டுவோம். அப்படியே. அதை அலங்கரித்து ஒரு கூரை அமைக்கவும். கோபுரத்தை அதற்கு இணைக்கவும். அடுத்து நான் முழு கூரையையும் கிரீமால் மூட விரும்புகிறேன். அது என் கூரை மேகங்களால் ஆனது போல இருக்கும். நான் என் கூரையை இருண்ட இரவு போல கருப்பாக செய்ய போகிறேன். எனக்கு நகம் சிறந்தது என்று நினைக்கிறேன். இப்போது நான் கோத்திக் பாணி கோபுரங்களையும் என் குடும்ப சின்னத்தையும் கொண்டிருக்கிறேன். அது ஒரு சிறந்த யோசனை. என் வீட்டில் என் தலை சாய்வு உருவத்தை வைத்திருப்பேன். அருமை. இப்ப நீங்க சுவாரஸ்யமான பகுதி தொடங்குகிறது. வீடுகளின் உள்ளே அலங்கரிக்க. இப்போது நாங்கள் மணல் வீட்டிற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். பீப் பீப் பீப். விஷயம், கவனமாக இரு. மணல் லாரி இங்கே. அதை இறக்குவோம். ஓப்ஸ், விஷயம், நான் உன்னை கவனமாக இருக்க சொன்னேன். மன்னிக்கவும். பார்பி, என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்கிறாய்? என் வீட்டின் முன் ஒரு வசதியான முற்றத்தை உருவாக்க முடிவு செய்தேன். நான் எப்போதும் கடற்கரைக்கு அருகில் வாழ விரும்புகிறேன். முற்றத்தில் மணலை பரப்புவோம். என் பொம்மையும் அவளது நண்பர்களும் ஓய்வெடுக்க சூரிய நாற்காலிகளை அமைப்போம். வகையான சிற்றுண்டி மற்றும் பானங்களுடன் ஒரு மேசையை சேர்ப்போம். இப்போது ஒரு குளத்தை உருவாக்குவோம். அதில் தண்ணீர் நிரப்பி கெனை குளத்தில் வைக்கவும். ஓ ஆம், வீட்டிற்கு செல்லும் பாதையை உருவாக்கி ஒரு வேலியை கட்டுவோம். இப்போது நாங்கள் ஒரு கடற்கரை விருந்தினை நடத்தலாம். அரே, வாவ், சரி, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். பழைய விளக்கை உருவாக்குவோம். அது ஒரு கஜீபோ ஆகும். உள்ளே ஒரு சோஃபா மற்றும் மேசை வையுங்கள். இப்போது நீங்கள் இங்கே ஆன்மீக அமர்வுகளை ஏற்பாடு செய்யலாம். திங் ஒரு குழியை தோண்டும் போது நான் கல்லறை மரங்களின் விதைகளை கண்டுபிடித்தேன். சுவற்றின் அருகே ஒன்றை நட்டு விடலாம். ஒரு பாதையை அமைக்கவும்.
அதுதான் எனக்கு தேவை. அலங்காரத்தில் சில கல்லறை கற்களை சேர்க்கவும். On en nedlem redeemingtjur Brent William chat take consulting wings down on my saw his roommate எங்குடம் பயமுறுத்தலாக இருக்கிறதால் எனக்கு இன்னும் குளிராக உணரப்படுகிறது. காகங்கள் சிறந்த சிலைகள் ஆகும். இங்கிஷம் இங்கே அவை உள்ளன. வாவ் பெண்களே, உங்கள் முற்றங்கள் முற்றிலும் வேறுபட்டவையாக உள்ளன. பார்பியின் முற்றத்தில் கடற்கரை விருந்தோம்பல் முழு வீச்சில் நடக்கிறது. ஆனால் வெட்னஸ்டேவின் முற்றம் ஒரு திகில் திரைப்படத்திற்கு சரியானது. வாவ் ஐஸ்கிரீம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையாக இருக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரே நேரத்துல சாப்பிட விரும்புகிறேன். ஓ ஆம், எனக்கு இனி குச்சி தேவையில்லை. இது என்ன ஐஸ்கிரீம் குச்சி? இது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். முதலில் இதை சிறிய துண்டுகளாக வெட்டுங்கள். அந்த பர்பிள் நிறத்துல பூசுங்க. ஜம்ஷிலே மரத்தளங்களை ஸ்மா பன்சுவான் ஸ்டோஸ் ஸ்ப்ரிங் ஃபார் டேட்டிங் போ ஆஃப் பெருலை. வாவ் வென்ஸ்டே, அவளுக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. நான் ஒவ்வொரு மாடியிலும் அழகான தூண்களை வைக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு கருப்பு ஸ்பான்ஷல் சேவை. அவசர ஒன்றாக்க போச்சிட்டு கருப்பு துணியில் மடிக்கிறாங்க. முடிவில் ஒரு வசதியான சோஃபா. மற்ற என் உருவப்படத்தை சொங்கட்டும். அங்கே மருந்துகளுடன் ஒரு ரேக் இருக்கும். இதோ ஒரு கம்பளம். வாவ், என் வாழும் அறை தயார். இங்கே ஒவ்வொரு விவரமும் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சியை போல மிகவும் பயங்கரமாகவும் அழகாகவும் உள்ளது. விஷயம் கண்டிப்பாக இதை பிடிக்கும். அது சரிதானே திங்? நான் நிச்சயமாக இதை விட சிறப்பாக செய்ய முடியும். எனக்கு ஒரு ஸ்பாஞ்ச், பசை மற்றும் துணி தேவை. அவற்றை ஒன்றாக சேர்த்தால் நான் ஒரு சிறந்த நாற்காலி செய்ய முடியும். மேலும் ஒரு சோஃபாவும் செய்ய முடியும். அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே. ஓ, அந்த அழகிய பாருங்கள். சரி, ஒரு bunch of ice jam விஷயமே சோஃபாவை வைக்கலர். இப்போ என் உருவப்படம் நிச்சயமாக என் ஹார்ட் காலணிகள் மற்றும் பைகள் அச்சியும் ஒரு அழகான கம்பளம். ஓ, என் பார்வை மகிழ்ச்சியுடன் இருக்கிறாளா என்று நம்புகிறேன். ரிவ்யூன் சால்விங் ஃபுல் மாடிக்கல் ஃப்ரிப்பாக வேலை செய்யணும். அடுத்ததற்கு போகலாம். Most high oils but get some ஒரு dial tutorial often analysis measures உருவிக்குவேன். முழு சமையலை சர்ச்சையும் நிறுவுவோம். இங்கே ஒரு செடியை வைக்கும். இப்போ தண்டு அலமாரிகளை தொங்க விடுங்கள். அங்கே ஒரு மேசையும் நாற்காலிகளும் இருக்கும். நீங்கள் இங்கே மதிய உணவு சாப்பிடலாம். சந்தேகமில்லை. இந்த விஷயம் போ, உனக்கு இது பிடிக்குதா? நான் புதன்கிழமையை எப்படி மிஞ்ச முடியும்? எனக்கு தெரியும். நான் ஒரு இளஞ்சிவப்பு சமையலறை உருவாக்குவேன். அனைவருக்கும் கருப்பின் பதிலாக அழகான இளஞ்சிவப்பு பிடிக்கும். ஓ ஆம், என் பார்வை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். சில வசதியான விவரங்களை சேர்ப்போம். இது சிறந்ததாக இருக்கும். எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. பெண்களே, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். வாவ், செய்தித்தாளில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. நான் புதிய ஒன்றை நினைத்தேன். இங்கே பல குளிர்ச்சியான படங்கள் உள்ளன. இப்போது என் வீட்டின் 3வது மாடியை வெட்டி ஒட்டப் போகிறோம். அப்படியே, இன்னும் கொஞ்சம். இதோ இங்கே வைக்கிறோம். அற்புதமாக இல்லையா? நான் ஒரு அழகான கண்ணாடி ஜன்னலை சுவரில் ஒட்டுகிறேன். அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அதில் ஒரு சட்டச்சாயந்திரம், சோகமான மாலைகளில் வாசிக்க ஒரு செல்லோ, மேலும் இங்கே ஒரு மென்மையான நாற்காலி இருக்கும். ஓவியங்களை தொங்க விடுவோம். முடிந்தது. மற்றும் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். படுக்கையை இங்கே வைக்கலாம். இப்போது என் பார்வைக்கு ஒரு படுக்கை அறை உள்ளது. விஷயம் வா. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதா? நீங்களுக்கு ஆமை குஞ்சு இறக்காலான தலையணை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். பெண்களே, நீங்கள் இருவரும் சிறப்பாக செய்தீர்கள். உங்கள் வீடுகள் அற்புதமாக உள்ளன. எந்த வீடு உங்களுக்கு அதிகம் பிடிக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். புதன்கிழமை வா அல்லது பார்வி வா. மீண்டும் சந்திப்போம்.
பேண்ட் வரைவதில் குழப்பம் எனக்கு வேண்டாம். கம்பி வேலி பச்சையாக இல்ல. இதோ என்னுடைய சக்தி. செல்ஃபி வேண்டாம். ஆஹா, அந்த பெண்மணி இங்கே இருக்கிறாரா? அது பயங்கரமாக இருக்கிறது. நான் கனவு கண்ட விதத்தில் இது போன்ற அண்டை வீட்டுக்காரர் அல்ல. பரவாயில்லை, இது நேரம். நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் புதிய வீட்டை அழகாக அலங்கரிக்கவும் நேரம். என் மனநிலை நிச்சயமாக உயரும். என் கலர் பேலட் இங்கே பொலிவுடன் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் தொடங்குகிறேன். நீலம் மஞ்சள் பொம்மைகளை பயன்படுத்தி என்ன ஒரு அழகு. லண்டுவோ அண்ணா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என் அண்டை வீட்டுக்கார? ரூஃப் மேல ஏன் இருக்காரு? அழகிய பெண்ணே, பயப்படாதே, நான் விழுந்து விட மாட்டேன். என் கூரையின் மேல் ஒரு மர்மமான உணர்வை கொண்டு வருவேன். அப்படி போங்கள். இருப்பார்கள் என்பதை நான் தேர்வு செய்ய முடியாது போலும். நான் கூரையின் வடிவமைப்பையும் செய்ய வேண்டியது உள்ளது. இதோ என்னோட காபாய் கயிறு. உதவுங்கள், நல்லா இருக்கு. என் கூரையில் இந்த மேகம் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ வாவ், அவள் அதை எப்படி செய்தாள்? ஆஹா, நல்ல யோசனை. இப்போது என் வீடு மேலும் மோசமாக தெரிகிறது. குழு குழு நீர். ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. என்னுடைய மதிய உணவு எங்க? கீழண்டுக்குகள். நான் அவர்கள் மீது விரும்புகிறேன். நிறுத்து, படலையை சாப்பிடாதே. பயப்பட வேண்டாம், உன்னை யாரும் துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு உங்களை வீஹான் ஒரு இனிப்பு இருக்கிறது. இது என்ன? ஐயோ, அலோஹா, நான் இனிப்புகளை சகிக்க முடியாது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஓடிவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அப்படியே என்னுடைய வீட்டில் தெளிவாக தர்விங்ஸ் இல்லை மற்றும் ஒரு பெரிய இதயம் வடிவிலான லாலிபாப். பிடில் ஜூஸ் அவற்றை பிடிக்கவில்லை என்பதில் வருத்தமாக உள்ளது. அவைகள் மிகவும் அழகாக உள்ளன. என்ன கொடுமையான பக்கத்து வீட்டுக்காரர். அதுவே சரியான அலங்காரம். இறக்கைகளுக்கு பதிலாக கொம்புகள். இது இன்னும் சிறப்பாக உள்ளது. இப்போது ஜன்னல்களுக்கு செல்வோம். எனது அழகிய வீட்டை உங்களின் கவனத்திற்கு முன் வைக்கிறேன். வருக, நீங்கள் துணிந்தால் நன்றாக இருக்கிறது. நிறுத்துங்கள். உன் ஜன்னல்கள் பனி போல இருக்கும். சோய், உனக்கு ஒரு வாய் தேவை. நாம் இதை இன்னும் பெருசாக்க போவோம். வெளியே செல். ஆமா, நான் அதை உழைக்கிறேன். சரிபடி. இப்போது என் செல்ல பிராணிகளை வீட்டுக்குள் கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இங்கே சுகமாக இரு நண்பா. இது ஒரு மாபெரும் ஆர்மீன். இது என்னை உண்ண போகிறது. ஹலோ அயலகமே, என் நண்பருடன் சந்திக்கவும். நீ மச்சான் என்ன பயமுறுத்திட்டியே. இது மிகவும் வலிக்கின்றது, ஆனால் நான் எனது வரியை அலங்கரித்து விட்டேன். இப்போது ஒரு அழகான பாதையை உருவாக்குவோம். வாங்க அன்புள்ள விருந்தினர்களே, நீங்கள் மிகுந்த வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மால் அதை வெட்டிவிடலாம். ஓய்லா, இவ்வென்று செய்யப்பட்ட முற்றுப்புள்ளி மிகவும் அவசியம்தான். ஆம், பார்பி என்ன செய்கிறாள்?
என் புல்வெளியில் அழகான செவ்வன் பழுப்பு செடிகளை நான் வைத்திருப்பேன். அவை எனக்கும் எனது விருந்தினருக்கும் தினமும் மகிழ்ச்சி அளிக்கட்டும். பாருங்கள், நான் பாதைகளை மறந்தே விட்டேனே. நான் அதை மென்மையாகவும் பரப்பானதாகவும் செய்து விடுவேன். இதில் நீங்கள் அவரது கால்களில் மோதும் போது கூட ஓட முடியும். சரி சரி சரி, என் வீட்டை அலங்கரிக்கலாம். இது ஒரு கடினமான வேலையாக போறது. ஓ, அதை பாருங்கள். இந்த விளக்குகள், இந்த அலமாரிகள், இது ஒரு கோவண சவப்பெட்டி போல இருக்கிறது. என்னிடம் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன, அது உண்மை. இதோ நீ இங்கிருக்க, என் பரங்கிக்காய். உனக்காக நான் மறந்து போவது அப்படியா நினைத்தாயா? மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஓ இல்லை இல்லை, கித்னா மென்மையானதும் மிருதுவானதும் வினாடி. அதில் உட்கார்வது வசதியாக இருக்கிறது. ஆனால் சுவர்கள் சிறிது அலங்காரம் தேவைப்படுகிறது. இளஞ்சிவப்பு மேகங்கள். நான் கந்தியை வெட்டி செல்கிறேன். மிகவும் அழகான இளஞ்சிவப்பு மேசைகளும் பொருட்களும் போதவில்லை. எல்லாவற்றையும் என் வீட்டுல வைப்பேன். ஹலோ. ஓ ஓ பீடல் ஜூஸ், நீ என்ன செஞ்சல? சரி, என் பூக்கள் பழுதாகிவிட்டன. ஆனால் என்ன செய்வது என்று தெரியும். ஒரு இளஞ்சிவப்பு டெடி கரடி. அது மேஜையின் மீது இருக்க போகிறது. பொம்மை போன்றதா? பபுள் குழம்பு இயந்திரம். இயலாத பசிக்கும் போது வடிகட்டலாம். ஆஹா, இன்னும் அந்த வெறுப்பான பக்கத்தினான் அழைப்பில்லாமல் வர அனைமையாக இருக்கு. ஹா, ரொம்ப நல்லது. அது எதிர்பாராததன்று. சரி பார்வி. என்ன ஒரு மோசமான அக்கம் பக்கத்தவர். இந்த பார்பி ஷைனை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரியா? வேல் வேல் வேல். அலங்கோலமான அயலவர். நீங்களும் மோசமானவராகவே இருக்கிறீர்கள். சரி, நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அண்டை வீட்டார்களே. இந்த பலிஷ் லைக் ஃபாபிடேஷன். இதோ உனக்கு. இது மிகவும் அருமையாக இருக்க போகிறது. நான் கொஞ்சம் கம்மீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் கொண்டிருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும். பார்ப்போம். இந்த மாமர்லேட் மிகவும் இனிப்பு. இது அருவருப்பாக இருக்கிறது. அன்று எப்படி மாதிரியானது? நாம் தேநீர் குடிக்க முடிந்ததுக்கு அதை நன்றாகவே உள்ளது. நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாதியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது.
என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. திக்ஸாம்சிபாண்டு, எங்களிடம் இரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த புதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம்! ஓ, இரத்தத்தில் மூளை! எவ்வளவு பயங்கரம்! ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க, மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி! நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. இருக்கிறது. அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது தொடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை உருவாக்குவேன். இது அதிகரிக்கப் போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா? ஏடாள், நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட இல்லாம். ஓ, ஒரு யோசனை. என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதில் எறிய விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. எனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு, எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம். அதை நான் செவனேன். விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி, பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த.
எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நிக்ஷிப்பா, நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ணலாம். நண்பர்களே, விழுங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ், வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் மன்னித்து விடு. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ, இறங்கிக் சரி, கொள்ளுங்கள். அதை சமைத்து விடு. முயல வேண்டும். என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும், மன்னிக்கவும் வென்ஸ்டே, நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி, தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரிணி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல், என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ, ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல, மன்னிக்கவும் வென்ஸ்டே. இப்பதான் இந்த பாஸ்தாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போவோம். அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடமில்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது.
இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அது அழகாக இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ்ஸ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது, மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. என்று இங்கு உள்ளது அவன் கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது இங்கே? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி. வாங்க. ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி களைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வேற எங்கு கத்தாதே. இல்ல. ஓ, இல்ல. என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள். எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஓ ஓ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். ரசமானது. பார், இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞராகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். ஏய், அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய்.
இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ்! நீ எப்படி அது செய்தாய்? ஓ, இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட், விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன், மேலும் என் பரிணீவர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன, இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ், இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ், சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா, பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். ஹோம், கொஞ்சம் கூடுதலாக. இல்லை, தயவு செய்து. இது உருகுகிறது. எல்லாமே சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ, ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ, இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம், நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்ப சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன, இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா. ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சமைக்கிறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோட நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது.